கன்னிராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமா அமைய போகுது சார்? கன்னிராசி நேர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவோம். ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கான், இல்லை ஒரு 4 பெண்கள், ஒரு ஆண் ஒரு 4 பெண்களோட கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெண் ஒரு 5 ஆண் நண்பர்களோடு இருந்தாலும் சரி, நீ கன்னிராசியான்னு கேட்போம். அதற்கான காரணம் என்னென்னா, பொதுவாகவே கன்னிராசிக்கு அனைவரையும் கவர்ந்து இழுத்து தன்னுடன் பயணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அவங்க போய் கூப்பிட மாட்டாங்க யாரையுமே. நீ வா என் கூட பேசு, நீ வா பேசுனா கூப்பிடவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய பேச்சாற்றல், இவங்களோட செயல்கள் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டிக்கிடுவாங்க. ஆனால் ஒட்டிக்கிட்டு அனைவருமே என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து எவ்வளோ சுரண்ட முடியும்னு பார்ப்பாங்க. இவர்கிட்ட இருக்க அறிவு, இவர்கிட்ட இருக்க பணம், இவங்ககிட்ட இருக்க திறமைகள், இதை எப்படி சுரண்டி எடுக்கலாம் அப்படிங்கிற இயக்கம் தான் அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அங்கே நீசமாறாரு. அப்போ சுக்கிரன் நீசமாகும் போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக அன்புக்கு கட்டுப்பட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க படாத பாடுபடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2023 இந்த இயர் வரையுமே இவங்க பட்ட பிரச்சனைகள் கேட்டிங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு என்ன சொல்கிறாங்க, ஸ்டாப் பண்ண முடியாது அவங்கள. போதும் வடிவர் சொல்லுவார, போதும் ஓவராக போதும்பாங்கள்ல, அதே மாதிரி தான் கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வளோ தூரம் மன அழுத்தம் இருக்கும். ஒரு கண்ணாடியை நிப்பாட்டி வச்சு உன் கவலையை சொல்லிட்டு நீ வெளியே வைப்பானா, கண்ணாடி வெடித்து சிதறிடும். அந்த அளவுக்கு அழுத்தத்துடன் இருந்தாலும் வெளிப்படையாக சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தொடக்கத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. இவங்க ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட பல வருட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விதமான நல்ல விஷயங்களும், ஏன்னா முக்கியமான விஷயம் நல்ல விஷயங்கள்னு சொல்லிடணும். ஏன்னா கீழே கமெண்ட்ஸில் வரும், நான் இப்படிலாம் கேட்குறேன்னு. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் உறுதியாக நடைபெறக்கூடிய அற்புதமான ஆற்றல் கிரக ரீதியாக நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் இவர்கள் இருந்தார்கள் என்றால் உறுதியாக எவ்வளோ பெரிய சண்டை சச்சரவுகளுடன் வேண்டான் பிரிஞ்சு போன உறவு கூட மீண்டும் இணைந்து இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான ஒரு பாக்கியம் இந்த வருடம் ஏற்பட போகுது. கன்னிராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னா அது எந்த தெய்வ வழிபாடு சார்? நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் வழிபாடு செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர நரசிம்மர் வழிபாடு. வீர நரசிம்மரை போய் பிடிச்சிக்கணும். நரசிம்மர் வழிபாடு பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண சனிக்கிழமை அவர்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான ஆட்கள் இவங்களை விட்டு விலகிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவாங்க. இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி வெளியேறிடுவாங்க. ஸோ அந்த வழிபாடை மட்டும் இவங்க இந்த 2026 ஸ்டார்டிங்லேருந்து 27 வரையும் இவங்க பண்ணாங்கன்னா இவங்க எதிர்பார்க்குற அத்தனை விதமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்.